வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் வெக்டார் ஸ்பேசஸ் என்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். டெஸ்ட் வெதர் த இண்டிகேட்டட் வெக்டார் இஸ் இன் த லீனியர் ஸ்பேன் ஆஃப் எஸ் 1001. எஸ் இஸ் ஈக்குவல் டு 10 -10, 0101, 1100 இஸ் M2R. சொல்யூஷன் பார்ப்போமா? கொடுத்துருக்க இண்டிகேட்டட் வெக்டார் இந்த இதுதான் 1001. இது இந்த எஸ்ஸுக்குள்ளே இருக்கிறதோடைய லீனியர் ஸ்பேனுன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எஸ்ஸை எழுதிட்டேன். லீனியர் ஸ்பேன்னா எப்படி எழுதணும்னு கேட்டால், ஒரு கான்ஸ்டன்ட்ஸ் போட்டு சம் கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா இன்டூ த ஃபஸ்ட் வெக்டார் ப்ளஸ் another constant பீட்டா இன்டூ த செகண்ட் வெக்டார் ப்ளஸ் காமா இன்டூ த தேர்ட் வெக்டார்னு போடணும். இந்த கான்ஸ்டன்ட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா பிலாங்ஸ் டு திஸ் ஆர். போட்டாச்சா? இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? இந்த 1001 இந்த எல்எஸ்குள்ளே தான் இருக்குன்றத இட் பிலாங்ஸ் டு எல்எஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த லீனியர் ஸ்பேனுக்குள்ளே தான் இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம்? சப்போஸ் அந்த கிவன் வெக்டார் பிலாங்ஸ் டு எல் ஆஃப் எஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, திஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எல்எஸ்ன்னு போடணும். இந்த வெக்டார் பிலாங்ஸ் டுன்றதுனால ஈக்குவல் டு எல்எஸ். எல்எஸ்ன்றது என்னது? இந்த இது. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு 10 -10 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 0101 ப்ளஸ் காமா இன்ட்டு 1100. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த சைடை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், உள்ளே ஆல்ஃபாவை கொடுக்கலாம். ஆல்ஃபா 0 மைனஸ் ஆல்ஃபா 0, பீட்டாவை உள்ளே கொடுத்தா 0 பீட்டா 0 பீட்டா, காமா உள்ளே கொடுத்தா காமா 0 எல்லாம் வந்துடுச்சா? உள்ளே கொடுத்தாச்சு. இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் 0 ப்ளஸ் காமா. அப்போ இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் என்ன வரும்? ஆல்ஃபா ப்ளஸ் காமான்னு வரும். ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலமில் 0 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, அப்போ பீட்டா ப்ளஸ் காமா. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் மைனஸ் ஆல்ஃபா, இங்கே ரெண்டும் 0, ஸோ மைனஸ் ஆல்ஃபா வரும். செகண்ட் ரோ செகண்ட் காலமில் இந்த ரெண்டும் 0, ஸோ பீட்டா மட்டும் வரும். இதை ஈக்குவேட் பண்ணியாச்சா? இப்போ நம்ம ஈக்குவேட்டிங் த டேர்ம்ஸ் போடலாம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஈக்குவேட் பண்ணால் ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1. அதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கேன். ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் எடுத்துக்கிட்டோன்னா பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 0, அது ஈக்குவேஷன் நம்பர் 2. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எடுத்தோன்னா மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0. அதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிடும் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. இந்த செகண்ட் ரோ செகண்ட் காலம் பாருங்கள், பீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. நமக்கு இன்னும் காமா வேல்யூ கிடைக்கல. ஸோ அதில் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன்? இதில் ஆல்ஃபா இருக்குது. ஆல்ஃபா ஈக்குவல் டு 0, பீட்டா ஈக்குவல் டு 1. பட் கொஸ்டினில் வெறும் ஆல்ஃபா தான் இருக்குது. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1னா ஆல்ஃபாவோட வேல்யூ 0 ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1. அப்போ காமா 1. இப்போ 3 வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோமா? லீனியர் ஸ்பேனுக்கு மட்டும் இப்போ இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னொரு ரிமைனிங் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதில் போட்டு நம்ம செக் பண்ணிடணும். எப்படி செக் பண்ண போகிறோம்? ஆல்ஃபா வேல்யூ பீட்டா வேல்யூலாம் தெரியும்ல, இதில் செக் பண்ணுங்கள். எல்ஹெச்எஸ் பீட்டா ப்ளஸ் காமா. பீட்டாவோட வேல்யூ என்னம்மா? 1 ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 2ன்னு வந்திருக்கு. ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. இங்கே 0 வரலை. அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் இன்கன்சிஸ்டன்ட். ஸோ இந்த கொடுத்துருக்க கொஸ்டின் இருக்குல்ல, இந்த வெக்டார் does not belongs to L of S. அவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ.